எவ்வளவு வாட்டி கண்ணை தொடிப்பீங்க, எவ்வளவு வாட்டி கையை காலை ஆட்டுவீங்க, ஐயோ இது பிடிச்சிச்சு. ஏன் பிடிக்கும்? டெய்லி செய்ய பிடிக்காத. டெய்லி சமையல் செய்யறதுனால எனக்கு ரொம்ப டயர்டான்னு சொல்றீங்களா? நோ, டெய்லி ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுனால அது என்ன ஆச்சு? உங்களுக்கு லைஃப் ஸ்டைலா மாறிச்சு, ஹேபிட்டா மாறிச்சு. உப்பு எங்களுக்கு தூக்கணும், டக்குன்னு எடுத்து விசில் அடிக்கிறாங்க, காரப்பொடி எடுத்து அங்கே விசில் அடிக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல். ஜபம் இவ்வளவு கஷ்டங்க அப்படின்றோம், நாளைக்கு பண்ணிக்கலாம். சோ என்ன இல்லைங்க, ஒரு ஹாபிட்டை நீங்க பிராக்டிஸ் பண்ணல, நீங்க வேற எல்லாத்துக்குமே டைம் கொடுக்குறீங்க. பட் காட்க்கு என்ன இல்லைங்க, காட் உங்க லைஃப்ல மெயின் ஸ்ட்ரீமா இருக்கு, வாழ்க்கையின் முதன்மையாக இருக்கு. விசுவாசிக்கிறவன் டோன்ட் கீப் காட் aside. நான் தான் சொன்னேன், உங்க கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் காட். நீங்க செய்யற சமையல் என்ன ஆகுங்க? காட். அதான் உங்களுக்கு கேட்டேன், கடைசியா நீங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் என்னைக்கு? கடைசியாக நீங்க ஒரு மனமாக எல்லாரும் உட்கார்ந்து பேசின நாட்கள் என்னைக்கு? When was the last time that you spent with your family? பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். விசுவாசிக்கிறீங்களா? Get back to the knees. மறுபடியும் எங்க வர்றாங்க? எப்போ நீங்க முழங்கால் ஜெபத்துக்கு வருகிறீங்களோ கர்த்தர் எல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆனது மாத்தும். நான் பெரிய பெரிய புயல் காற்று மத்தியில தான் போயிட்டு வெளியே வந்திருக்கிறேன். I know what is it. எனக்கு தெரியும். நீங்க சொல்லுவாங்க அந்த அனுபவமே உங்களுக்கு இல்ல பாஸ்டர். நோ நோ நோ, சாரி டு டெல். பயங்கரமான புயல் காற்றெல்லாம் சந்திச்சுட்டா இந்த இடத்துல வந்து நீங்க பைபிளை இன்னைக்கு இன்னும் தைரியமா இன்னும் பயங்கரமா பிரசங்கிட்டு இருக்கிறோம். ராமன் சொல்வீங்களா? பயங்கர அனுபவங்களெல்லாம் என்ன பண்ணிருக்கிறேங்க, சந்திச்சிருக்கோம். ஆனா ஒரு நாளும் காடை யாருக்காகவும் விட்டு, அதுதாங்க சக்சஸ் ஆஃப் லைஃப். 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க, ஆனா காடு மாத்திரம் விடக்கூடாது. காட் என்ன பண்ணுங்க, உண்மை நான் உறுதியாக பற்றி இருக்கிறேன். நான் எப்போதுமே சொல்றேன், நிறைய பேர் யா மாதிரி பிரச்சனை வந்தா நீங்க பாதி பேர் சர்ச்சுக்குள்ள வந்துருப்பாங்க மாட்டீங்க. ஓ காட் எங்களுக்கு இது பண்ணிட்டாங்க அது. ஆனா ஒரு வாரம் கூட தவறாது எங்க நின்றுட்டு எங்க நிக்கிறோம்? சபையில நிக்கிறோம். என்ன மாதிரி சீசன்ஸ்ல போயிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ட்ரை சீசன், என்ன உபவாசம், என்ன ஜப ஜீவியம். கர்த்தர்கிட்ட கேட்காம இவ்வளோ ஜபம் பண்ணி நீங்க எனக்கு நல்லது பண்ணிட்டீங்களா? நீங்க நிறைய பேர் அப்படிதான் கேட்கறாங்க. நான் கேட்கறது எவ்வளவுப்பா ஜபம் பண்ண? 10 மணி நேரமா, 12 மணி நேரமா? என்னுடைய லாஸ்ட் பிரேயர் லைஃப் எனக்கு ரெகக்னைஸ் 16.5 hours, 16 hour உட்கார்ந்து ஜபம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் எனக்கு கருத்து தெரிஞ்சு இவ்வளவு நேரம் அழுது 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 வேதத்தை என்ன பண்ண ஈரமா மாத்து, பேப்பருக்கு எடுக்க முடியல. அழுது 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 ஒவ்வொரு வசனத்தையும் அழுது. என்னக்கா உங்க வசனம் எப்படி சொல்லுது? நான் அப்படி இருக்கிறேன். நோ, கிரியேட் காட், உருவாக்குங்க ஆண்டவரே. எப்படி பள்ளத்தாக்குல போயிருக்கோம். நீங்க சின்ன பிரச்சனை வந்தா எங்களை முடியல, ஐயோ நான் சோர்ந்து போயிட்டு அப்படின்னா என்னப்பா உனக்கு அந்த மாதிரி சோர்வு? குடும்பம், பிள்ளைங்க எல்லாரும் கூட இருந்து நல்ல வேலைங்க, உனக்கு என்னப்பா அந்த மாதிரி சோர்வோ? நாங்க கேட்கலாம் தானே. they don't want என்னதுங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். அப்படியே கர்த்தர் வரணும், இறங்கணும், ஷிமரி blessing வரணும், அவ்வளவுதான், மிஸ் ஆகும். go. That's not the way God works. இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்களும் ஃபாஸ்டா ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கிரியேட் God in you. கர்த்தர் உனக்குள் வாசம் செய்வார். விசுவாசிக்கிறவன் மறுபடி கேட்கிற உடைய வாழ்க்கையை பிரகாசித்துக் கொண்டிருக்குதா இல்ல இருட்டை நோக்கி போய் கொண்டிருக்கு? Are you the one that God has called you for? உன்னைதான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அந்த விசேஷமான கனமான ஊழியத்துக்காக. உன்னைதான் அழைத்திருக்கிறாரா? அந்த அழைப்பை மறுபடியாக நீங்க பரிசோதித்து பார்க்கும்படியா நான் கேட்கிறேன். டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னதான் ஆண்டவர் அழைச்சிங்களா? இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு நிக்கட்டான நேரத்துல ஜனங்க போயிருப்பாங்க. ஹார்டஸ்ட் டைமுக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. யோபை போல அநேகர் சந்தித்து இருப்பாங்க. தாவீதை போல நெருக்கடிகள் வந்திருக்கும் வாழ்க்கையில. சிம்சனை போல தன்னுடைய வெளிச்சத்தை பிடிக்க இருக்கிறதே போல காணப்படலாம். ஆபிரகாமை போல தன்னுடைய ஏகசுதன் எனக்கு அர்ப்பணின்னு சொல்ல வார்த்தைகள் இருக்கும். யோசேப்பை போல சகோதரனால கீழே தள்ளப்பட்டு நாங்க இருக்கலாம். கண்டிப்பா ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டோரி தான் இருக்கு. யோசுவா போல ஒரு டிஸ்கரேஜ்டு பர்சனாக என்னால முடியாது. ஒருவேளை நான் மோசையோட 40 ஆண்டு இருந்திருப்பேன், ஆனா என்னால முடியாது. கர்த்தர் சொல்ற நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? Have I not commanded you? Be strong. பலனாய் இருங்க. விசுவாசிக்கிறீங்களா?
ஒரு புறஜாதி தேசத்துக்குள்ள எஸ்தர் ராணியை கொண்டு போயிட்டு ஆண்டவரை என்னதுங்க ராணியாக ரூபிக்க ஆண்டவர் செய்தார். புறஜாதி தேசத்துக்குள்ள மேக் யுவர் சிச்சுவேஷன் மோர் பிளஸ்ஃபுல். நீ பரலோகமும் நரகமும் உன்னுடைய சூழ்நிலை நீ மாத்திக்கலாம். நீ நரகத்துல வாழணும் சொல்ற அது நரகமாவும் மாத்திக்கலாம். பரலோகத்துல வாழலாம் அந்த சூழ்நிலை என்ன பண்ணலாங்க. You can create, you can destroy. நீ உருவாக்கலாம், நீ அதை என்ன பண்ணலாம், படைக்கலாம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிற விஷயம். ஓவர்கம் சேலஞ்சஸ். என்ன பண்ணுங்க, மேல வாங்க. உங்களுடைய சூழ்நிலை அப்படியே இருக்காதீங்க. பினான்சியலா மேல வாங்க, ஹெல்த் வைஸ்ல மேல வாங்க. விசுவாசிக்கிறவங்க உங்களே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்கரப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது, நான் என் லைஃப் உள்ளதா, this is how I'm going to live, nothing good is going to happen in me. என் மூலமா யாருக்குமே நல்லதா போறல, நான் இப்படிதான் இருக்க போறேன். No, break your situation. உன் சூழ்நிலைகளை உடைசுவேன் நாமத்தினால். உடைக்க பிள்ளைகளாக பழகிக்கொள்ளும், உருவாக்க பிள்ளைகளாக பழகிக்கொள்ளும். You are somebody very different. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற சில பகுதிகள் மற்றவங்களுக்குள்ள இல்லைங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய கையுடைய அந்த தம் பிரிண்ட், அதுதான் பயோமெட்ரிக்னு சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. நீங்க ரொம்ப டிஃபரண்ட் பர்சனாலிட்டி. உன்னுடைய விரல் எத்தனை 142 கோடி மக்கள் பாரத தேசத்துல ஏறத்தாழ கிட்டத்தட்ட 7 பில்லியனோ 8 பில்லியன் போயிட்டு இருக்காங்க. அத்தனை கோடி மக்களுக்குள்ள நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிற. உன்னை போல இன்னொருத்தர் பூமியில இல்லவே இல்லை. உன்னை போல பூமியில இன்னொருத்தர் இல்லவே இல்லை. உன்னை போல் கண் உடையவர் உள்ளவன் பூமியில இன்னொருத்தர் இல்லை. பிகாஸ் நீ தான் ரொம்ப சூப்பரா இருக்கிற ஒரு மனுஷன். உன்னை போல இன்னொருத்தர் வரவே முடியாது. என்னங்க, எத்தனை 6 கோடிங்க, 1000 கோடி மக்கள்ல யாரும் இல்லைங்க. உன்னை போல ஒரு காப்பியே கிடையாது. நீதான் உன்னோட பயோமெட்ரிக் நீ கை வச்சா ஓபன் ஆகும். இன்னொரு 1000 கோடி மக்கள் வந்து அது கை வச்சா ஆகாது. மீன்ஸ் காட் உன்னை யூனிக்கா பிக் பண்ணிருக்கார். ராமன் சொல்லுங்க, you are not a plastic, you are not a fiber, you are with emotions and feelings. ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற விதமே அதுதான். படைக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற அனுபவம், நெருக்கடியில போகும்போதெல்லாம் தேவா என்று அழைக்கிற சுபாவம், என்னோட கண்ணீரை உனக்கு காணிக்கையா மாத்தி இருக்கிறேன்னு சொல்கிற வார்த்தைகள், என் கூக்குரல் நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்கிற வார்த்தைகள், இக்கட்டான சூழ்நிலை எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா சொல்கிற ஜெபங்கள். விசுவாசிகள் கிரியேட் என் வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக மாற்று. விசுவாசிகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ன வரட்டுங்க, ஜெபம் வரட்டும். வேத வசனத்தை கொண்டு வாங்க. bring prayer and bible வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. முடியலையா, ஃபாஸ்டிங் எடுங்க. ஃபாஸ்டிங். எனக்கு டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா, என் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடும் சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி உபவாசம் என்னங்க, உன் ஆர்கன்ஸ் என்னமா, நான் சொன்ன ஆர்கன் ஃபெயில் ஆனாலும் சரி, எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணும், ஆமாங்க, ஒரே டைம்ல வெயிட் லாஸ் ரொம்ப அப்படியே ரொம்ப சீக்கிரமா ஷட் டவுன் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்றாங்க, நீ ஏதோ கிரேசியா ஏதோ ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கிற, ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணாத ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல என்ன செய்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். கிரியேட் யுவர் லைஃப், மறுபடியும் உருவாக்கு. கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுங்க, கிட்ட. ஆனா உங்க வீடு மாதிரி ஒரு blessing வீடு உலகத்துல எதுவுமே இருக்காது. கடைசியான வார்த்தையை வாசித்து முடிச்சிருவீங்களாம் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென் சொல்வீங்களா? உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு பியூட்டிஃபுல் வீட்ல உட்கார்ந்து நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. You are going to be a blessing to many. அநேகருக்கு நீங்க என்னவா இருக்க போறீங்க, blessing இருக்க போறீங்க. உங்க வெளிச்சம் உங்க மேல உதிக்கப்படும். ஒரு இரவு வந்தா நிச்சயமாக மறுபடியும் என்ன இருக்குங்க, ஒரு saddest ஸ்டோரிக்குள்ள God brightest என்னதுங்க ஸ்டோரியா மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கார். உடைய கண்ணீரை ஆண்டவருக்கு சமர்ப்பணமாக அர்ப்பணம் செய்யுங்க. கிரியேட். God எதிர்பார்க்கிற விஷயம் உங்க வீட்டுக்குள்ள சூழ்நிலைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுனால மாறாது, ஜெபிக்கிறதுனால தான். நாம் ஜெபிப்போமா, என் இருட்டான சூழ்நிலைக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வா. Let's all kneel down and